நியூஸ் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்டா வர்ற மேரேஜ் ப்ரொபோசலுக்கு அசிங்கமா எழுதி லெட்டர் போடுறத ஒரு ஹாபியா வச்சிருந்திருக்கான். சரியா 1898 இவனை விட 9 வயசு சின்ன பொண்ணா இருக்க ஆனா மேரிய இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இவனுக்கு 6 குழந்தைகளும் பிறக்கிறாங்க. 1910 ஒரு பிரைவேட் ஆபீஸ்ல ஜாப்ல சேர்றான். அதே ஆபீஸ்ல ஒர்க் பண்ற 19 வயசான தாமஸ் கூட அவனுக்கு பழக்கம் ஏற்படுது. 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இந்த தாமஸ்ன்ற பையன் இன்டெலெக்சுவலி டிசேபிள், அதாவது அறிவுபூர்வமா ஊனமுற்ற நபர், கொஞ்சம் மக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒரு நாள் தாமஸை ஆல்பர்ட் ஃபிஷ் அவனோட வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க அவனை அடிச்சு துன்புறுத்தி செக்ஸ்ல ஈடுபடுறான் ஆல்பர்ட். 10 நாளுக்கு மேல அந்த ரூம்லயே அவனை அடைச்சு வச்சு தினமும் அவனை அடிச்சு துன்புறுத்துறான் ஆல்பர்ட். 10 நாளைக்கு அப்புறம் அங்க பக்கத்துல இருக்க ஒரு ஹோல்டு ஃபார்முக்கு அவனை கூட்டு போய் அடிச்சு சித்திரவதை பண்ணி அவனை கட்டி போட்டு அவனோட ஆண்குறியை வெட்டி எடுக்கிறான். அப்படி அவன் ஆண்குறியை வெட்டும் போது அவன் அலறின அலறலையும் அவன் ஃபேஸ் ரியாக்ஷனையும் வாழ்நாள்ல நான் மறக்க மாட்டேன்னு கிரேஸ்பர்ட் இன்சிடென்ட்க்கு அப்புறம் போலீஸ்ல மாட்டினப்ப இன்வெஸ்டிகேஷன்ல இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவன் ஆண்குறியை வெட்டினதுக்கு அப்புறம் நான் அவனை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கல, அவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கான்.